ஹே காய்ஸ், இவ்வளோ நாளாக நம்மளோட 90 டேஸ் சேலஞ்சில் வெறும் ஃபெயிலியர்ஸ் மட்டுமே பார்த்துட்டு வந்திருந்த நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சக்ஸஸ் நடந்திருக்கு. அது என்னென்னா, எனக்கு சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் இருக்க வெறும் 20% நாலேஜ் வச்சு நான் ரீசெண்டாக ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட சர்வீஸை அவங்களும் அவைல் பண்ணியிருக்காங்க. இது எப்படி பாசிபிள் ஆச்சு, இதுக்கு பின்னாடி நான் என்னெல்லாம் பண்ணேன் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 6 months பிஃபோர் நான் என்னோட கான்டென்ட் கிரியேஷன் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணேன். அதில் இன்ன வரைக்கும் பெருசாக க்ரோ ஆகலை. ஆனால் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணி 1 month கூட கம்ப்ளீட் ஆகலை. அதுக்குள்ளே ஒரு கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுற அளவுக்கு நான் இப்போ க்ரோ ஆகியிருக்கேன். இதுக்கு நான் எடுத்த அந்த ஒரு ஸ்டெப் தான் முக்கியமான காரணம். அது என்னன்னு இந்த வீடியோ எண்டில் ஷேர் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் எந்த ஃபீல்டில் பிகினராக இருந்தாலும் மேபி இட் ஹெல்ப்ஸ் ஃபார் யூ. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாமல் இருக்கிறதுக்கு இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி என்ன டேட்னா September 5th. வெல்கம் டு டே 36 ஆஃப் 90 டே சேலஞ்ச் ஜேர்னி. நான் இந்த ஜேர்னியை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா 90 டேஸ்க்குள்ளே நம்ம வந்து 1 lakh ஏர்ன் பண்ணி ஆகணும் இல்லையா? அதுவும் அந்த ஜேர்னியில் ஒரு முக்கியமான கோல். அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை. ஏன்னா நான் ஜீரோவில் இருக்கேன் இல்லையா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் பற்றி லேர்ன் பண்ணவே இல்லை. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். நிறைய கன்ஃபியூஷன் வந்துகிட்டே இருந்தது. எப்படி யோசிச்சிட்டே இருந்தேன். 1 week கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 1 week போனதுக்கப்புறம் நம்ம எதுவுமே பண்ணாமல் 1 week வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு பயங்கரமாக கில்ட்டாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த கில்ட் என்னை வந்து லேசி ஆக்கிருச்சு. என்னோட ப்ரொக்ரஸ்டினேஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருச்சு. ஸோ இதனால் நான் எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் நாளைக்கு பார்த்துக்கலான்னு ப்ரொக்ரஸ்டினேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் 3rd week வந்துருச்சு. எந்த ஒரு அச்சீவும் பண்ணாததுனால என்னோட மோட்டிவேஷன் லெவல் பயங்கரமாக குறைஞ்சிருச்சு. ஏன்னா இந்த சேலஞ்சை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவ்வளோ மோட்டிவேட்டடாக இருந்தேன், அவ்வளோ கான்ஃபிடென்ட் எனக்கு இருந்தது. ஸோ அது எல்லாமே சுத்தமாக 3rd weekல போயிடுச்சு. ஓகே, 3 weeks வேஸ்ட்டாக போயிடுச்சு. அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு. அது என்னென்னா, யூடியூப் இன்ஸ்டாகிராமில் ஒரு சோஷியல் மீடியா மார்க்கெட்டர் கான்டென்ட் ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தார். ஓகே, நாம் அவர் எப்படியாச்சும் ரீச் பண்ணுவோம், நம்மளோட இந்த பேடான சிச்சுவேஷனை மாற்றுறதுக்கு அவர் ஏதாச்சும் ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு தோணுச்சு. ஸோ உடனே நான் யூடியூப் இன்ஸ்டாகிராமில் கமெண்ட் பண்ணேன். கமெண்ட் பண்ணும்போது அவரும் ரிப்ளை பண்ணார். பட் எங்களோட கான்வர்சேஷன் பெருசாக எடுத்துகிட்டு போக முடியல. ஏன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து அவரால் கமெண்ட்ஸ் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்க முடியல. இவர் எப்படி தான் நம்ம ரீச் பண்ணுறது அப்படின்னு நான் கன்ஃபியூஷனான ஸ்டேட்டில் இருக்கும்போது தான் இன்னொரு இன்ஃப்ளூயன்சர், நீங்கள் என்ன மட்டும் இல்லை, எந்த ஒரு இன்ஃப்ளூயன்ஸரையும் நீங்கள் ரீச் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணாதீங்க, டேரெக்டாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்க கூட நீங்கள் கன்வர்சேஷன் வச்சுக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதே தான் இவர்கிட்ட நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். இன்ஸ்டாகிராமில் அவங்களுக்கு டேரெக்டாக மெசேஜ் பண்ணேன். அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆச்சு. நெக்ஸ்ட் டேயே அவர் எனக்கு ரிப்ளை பண்ணார். எங்களோட அந்த கன்வர்சேஷனில் என்னை பற்றி அவர் நிறைய தெரிஞ்சுக்கிட்டாரு. நான் நிறைய ஷேர் பண்ணேன். அண்ட் ஃபைனலி என்னோட வீடியோஸ் அவர் சென்ட் பண்ண சொன்னார். நான் என்னோட வீடியோஸ்க்கான லிங்கை சென்ட் பண்ணியிருந்தேன். அவரும் பார்த்துட்டு, பாலா நீங்கள் ஆல்ரெடி சோஷியல் மீடியா மார்க்கெட் ஆகிறதுக்கு எலிஜிபிளா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்படிங்களா, என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது தான் சொன்னாரு, ஆமா பாலா, கான்டென்ட் கிரியேஷன் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா வருது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது தான் எனக்கு தோணுச்சு, ஓகே, நம்ம சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்ல இதுவும் ஒரு முக்கியமான பார்ட் தான் இல்லையா? ஸோ இதை யூஸ் பண்ணி இனிஷியலி நம்ம யாருக்காச்சும் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சேன். அப்படி யோசிக்கும் போது தான் எங்கள் ஏரியாவில் ஃபேமஸாக ஒரு ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் ஷாப் இருக்குது. எனக்கு எப்போ ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் வேணும்னாலும் அந்த கடையில் தான் நான் போய் பர்ச்சேஸ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா அங்கே குவாலிட்டி அவ்வளோ சூப்பராக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் முக்கியமாக மில்க் ஸ்வீட்ஸ்லாம் அவங்க ஓனாக மாட்டு பண்ண வச்சுருக்காங்க. அதுலேருந்து பால் எடுத்து தான் பண்ணுறாங்க. ஸோ குவாலிட்டியை பொறுத்து நான் யோசிக்கவே தேவையில்லை. அதனால தான் நானே அவங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணேன். ஓகே, இந்த ஷாப்பை நம்ம ஆன்லைன் கொண்டு வந்தால் நிறைய பேர்த்துக்கு பெனிஃபிட்டாகவும் இருக்கும், இவங்களோட பிஸ்னஸும் க்ரோ ஆகும்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நாம் ஏன் அவங்க பிஸ்னஸை ஆன்லைனில் க்ரோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தோணுச்சு. ஸோ இந்த மைண்ட் செட்டோட நான் அவங்கள ரீச் பண்ணேன். நான் வந்து பிகினர் சோஷியல் மீடியா மார்க்கெட்டர். என்னால் இப்போ கான்டென்ட்ஸ் வந்து ஓரளவுக்கு என்கேஜிங்காக ப்ரொடியூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு இனிஷியலி நான் கான்டென்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறேன். அண்ட் நான் ஆட்ஸ் ரன் பண்ணுறதுக்கும் லேர்ன் பண்ணிட்டு இருக்கேன். ஃபியூச்சரில் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆட்ஸ் ரன் பண்ணியும் நம்ம ஆர்டர்ஸ் வந்து கொண்டு வரலாம் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். ஆனால் மிராக்கிள் என்ன அப்படின்னா, அவங்களும் அவங்களோட பிஸ்னஸை ஆன்லைனில் கொண்டு வரதுக்கு நிறைய யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு. ஐ எம் ரியலி ஹாப்பி. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சர்வீஸ்க்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்க. அண்ட் ஆல்ரெடி நான் அவங்கள்ட்ட சொல்லியிருந்த மாதிரி நான் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது இந்த ஃபீல்டில், நான் பிகினர் லெவலில் தான் இருக்கேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஓகே பாலா, நம்ம சேர்ந்தே க்ரோ ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன அந்த விஷயம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. பயங்கரமாக என்னோட கான்ஃபிடென்ட்டை பூஸ்ட் பண்ணி விட்டுருச்சு. அண்ட் ஃபைனலி ஆன்லைனில் உங்கள் பிஸ்னஸ் கொண்டு வரதுக்கு உங்களால் எந்த அளவுக்கு பட்ஜெட் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுவுமே நீங்கள் சொல்லுங்கள் பாலா, ஃபைனலாக டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சீக்கிரமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்க எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு அதையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன்.
அண்ட் சீக்கிரமாக நம்மளோட சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் சர்வீஸை அவங்களுக்கு பண்ணி கொடுக்கறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ கைஸ், இப்படி தான் நமக்கு நம்மளோட சர்வீஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் கிளைண்ட் கிடச்சிருக்காங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் அ லாட் ஃபார் தட் இன்ஃப்ளூயன்சர். ஏன்னா அவர் கொடுத்த கான்ஃபிடென்ட் தான் இந்த கிளைண்ட்டை அப்ரோச் பண்ணி அவங்கள ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணுச்சு. ஸோ கைஸ், நீங்கள் ஜீரோவில் இருக்கீங்க, இல்லை ஒரு ஸ்கில்லில் கொஞ்சம் தான் லேர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டோன்ட் வரி. அதை வச்சு சர்வீஸ் ஏதாச்சும் ப்ரொவைட் பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹிண்ட் கிடைக்கும். அப்கமிங் வீடியோவில் நான் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எனக்கு ஒரு முக்கியமான கோட் அடிக்கடி ஞாபகம் வந்துட்டே இருக்கும். எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்கல அப்படின்னா அது என்னென்னா, டூயிங் சம்திங் இஸ் பெட்டர் தென் டூயிங் நத்திங். நீங்கள் ஏதாச்சும் பண்ணுறது நீங்கள் எதுவுமே பண்ணாமல் இருக்கிறத விட பெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பயங்கரமாக நிறைய டைம் மோட்டிவேட் பண்ணியிருக்கு. இது மேபி உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் எடுத்த அந்த ஒரு ஸ்டெப் இந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு காரணம் அப்படின்னு. அது என்னன்னா, 6 months ஆகியும் என்னால் கான்டென்ட் கிரியேஷனில் க்ரோ ஆக முடியல. காரணம், எக்ஸ்ட்ரா எனக்கு எந்த ஒரு புஷும் இல்லை. அதனால நான் அதிகமாக அதில் எஃபோர்ட் பண்ணலை. எனக்கு எப்போல்லாம் தோணுதோ அப்போ மட்டும் கான்டென்ட் கிரியேட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆனால் இந்த 90 days சேலஞ்ச் ஜேர்னியை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு ஒரு புஷ் இருக்குது. நமக்கு 90 days தான் டைம், அதுக்குள்ளே நம்ம முடிச்சே ஆகணும், அதுக்கு நம்ம என்ன ஸ்டெப்லாம் எடுக்கணுமோ எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு புஷ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த ஒரு புஷ் தான் இந்த ஃபர்ஸ்ட் சக்ஸஸ்க்கு காரணம். ஸோ கைஸ், நீங்கள் என்ன விஷயம் ட்ரை பண்ணிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு அக்கௌண்டபிலிட்டி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயா இருக்கட்டும், இல்லை சோசியல் மீடியா வழியாக இருக்கட்டும். இவ்வளோ டைமுக்குள்ளே நான் அந்த ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு அச்சீவபிள் கோல்ஸ் வந்து செட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ப்ரோக்ரஸ்டினேஷன் லெவலை கம்மி பண்ணி உங்களால் அந்த கோலை அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் என்னோட ஃபிட்னஸ் கோலுக்கு தான் என்னால் ஒழுங்காக ரெகுலர் ஆக்ஷன் எடுக்க முடியல. ஏன்னா வீக்லி 2 or 3 நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். அண்ட் மற்ற டேஸ் வந்து குயிட் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ அதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளான் நான் செட் பண்ணணும். அண்ட் புக் ரீடிங்கை ஹேபிட்டாக கொண்டு வரதுக்கும் நான் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை. ஸோ அப்கமிங் டேஸில் நான் கண்டிப்பாக எடுக்க தான் போகிறேன். அது என்னென்ன பண்ண போகிறேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் இதான் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். என்னோட அந்த ஜேர்னியில் நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறந்துடாமல் இப்போவே என்னை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணுங்கள். நாம் சேர்ந்தே க்ரோ ஆகும். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.